எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன சொன்னாலும் அது முக்கியமில்லை. சொல்லின் உண்மை என்ன என்பதை கண்டறிய வேண்டும். சிந்தித்து உண்மையை அறிந்திடு, அதுவே வாழ்க்கையின் பெரிய ஞானம். இந்த இயந்திரத்தை உற்று நோக்குங்கள். இது வேகமானது, நேர்த்தியானது, LED விளக்குகளால் ஒளிர்கிறது. மேலும் அதிக திறன் கொண்ட மின்சாரத்தால் இயங்குகிறது. பேட்டரி பேக் அல்லது வயரிங் இல்லாமலேயே இந்த சவாரியாளரை நிமிர்ந்து நிற்க வைக்கும் அதன் இயற்பியல் இயக்கவியல் 1800களில் இருந்த ஒரு கனமான ஆபத்தான மர முன்மாதிரியே போலவே உள்ளது. 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு மனித போக்குவரத்து என்பது முற்றிலும் இரு நிலைகளை கொண்டிருந்தது. நீங்கள் உங்கள் சொந்த கால்களை பயன்படுத்த வேண்டும், அல்லது ஒரு குதிரைக்கு உணவளித்து தங்குமிடம் அமைப்பதற்கான பெரும் தொடர்ச்சியான செலவை ஏற்க வேண்டும். மிதிவண்டியின் முதல் வடிவமான வெலோசிபீட்டில் பெடல்கள் முற்றிலுமாக இல்லை. சவாரியாளர்கள் 2 சக்கரங்களுக்கு இடையில் அமைக்கப்பட்ட ஒரு திடமான மர உத்திரத்தின் மீது அமர்ந்து தரையில் ஓடுவதன் மூலம் தங்களை முன்னோக்கி தள்ளிக்கொள்வார்கள். இந்த வடிவமைப்பு செயல்திறன் சிக்கலை தீர்க்க தவறியது. மண் சாலைகளில் மரச்சக்கரங்கள் இழுப்பதால் ஏற்படும் உராய்வும் சட்டகத்தின் பெரும் எடையும் சேர்ந்து எழுத்தாளர்கள் காலால் ஓடுவதைப் போலவே விரைவாக சோர்வடைய செய்தன. இது முதல் பெரிய மிதிவண்டி எழுச்சிக்கு வழிவகுத்தது. அக்கால பொறியாளர்களிடம் பற்சக்கரங்கள் இல்லாததால் பெடல்கள் நேரடியாக மைய அச்சில் இணைக்கப்பட்டிருந்தன. ஒரே பெடல் சுழற்சியில் அதிக தூரம் பயணிக்க அந்த பெடல்களுடன் இணைக்கப்பட்டிருந்த சக்கரத்தின் விட்டத்தை அவர்கள் பெருமளவில் அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த தர்க்கமே பென்னி ஃபார்த்திங் என்ற மிதிவண்டியை உருவாக்கியது. அந்த இயந்திரத்தை இயக்கும் மெக்கானிக்குகளை எட்டுவதற்காக ஓட்டுநர் ஆபத்தான முறையில் மிக உயரத்தில் காற்றில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார். அந்த உயரம் ஒரு அபாயகரமான உடல் ரீதியான சமரசத்தை உருவாக்கியது. மிதிவண்டியின் ஈர்ப்பு மையம் முன்பக்காற்றின் மேலே இருந்ததால் அந்த இயந்திரம் ஒரு ஆதார புள்ளியாக செயல்பட்டது. சக்கரம் ஒரு சிறிய பாறையில் மோதினால் ஆதார புள்ளி உடனடியாக மாறி ஓட்டுநரை தலைகீராக கைப்பிடியின் மீது தூக்கியிருந்தது. இதில் வேகம் அடையப்பட்டிருந்தாலும் ஒரு விபத்தின் உடல் ரீதியான விலை மிக அதிகமாக இருந்தது. அந்த இயந்திரத்தை பயன்படுத்தக்கூடியதாக மாற்றுவதற்கு அதன் சட்டகத்தை முழுமையாக மறுவடிவமைக்க வேண்டியிருந்தது. மிதிவண்டி பயணம் அன்றாட நகரவாசிகளை நோக்கியதாக மாற வேண்டியிருந்தது. சாதாரண பாதுகாப்பு மிதிவண்டி பெடல்களை சக்கரத்திலிருந்து விலக்கி அவற்றை ஒரு சங்கிலி இயக்கி மூலம் இணைப்பதன் மூலம் இந்த பிரச்சனையை தீர்த்தது. இந்த சங்கிலி பெடல்களை ஒரு பற்சக்கரத்தை சுழற்ற அனுமதித்தது. இந்த அமைப்பு ஒரு பெரிய முன்சக்கரம் தேவைப்படாமல் சுழற்சி விசையை பெருக்கி அதிக வேகத்தை உருவாக்கியது. அதே நேரத்தில் காற்றடைக்கப்பட்ட டயர்களின் அறிமுகம் சாலையின் உடல் ரீதியான பாதிப்புகளுக்கு தீர்வு கண்டது. திடமான ரப்பரால் தாங்க முடியாத நகரத்தின் கூழாங்கற்களின் எலும்புகளை அதிர செய்யும் அதிர்ச்சியை உள்ளே சிக்கியிருந்த காற்று உள்வாங்கிக் கொண்டது. வீழ்ச்சியின் இயற்பியலையும் பயணத்தின் அதிர்ச்சியையும் தீர்ப்பதன் மூலம் பாதுகாப்பு மிதிவண்டி பயணத்தை வெகுஜனங்களுக்கான ஒரு உலகளாவிய கருவியாக மாற்றியது. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் புதுமை படைப்பாளர்கள் இந்த இயந்திரங்களை நகர உள்கட்டமைப்பிலிருந்து விலக்கி புறநகர பகுதிகளின் மண் பாதைகளுக்கும் கணிக்க முடியாத மலைப்பகுதி சூழல்களுக்கும் கொண்டு செல்ல தொடங்கினர். சாதாரண பயண மிதிவண்டிகள் இந்த நிலப்பரப்பில் தோல்வியடைந்தன. அவற்றின் மெல்லிய டயர்கள் எளிதில் பஞ்சரானது மற்றும் அவற்றின் இலகுவான சட்டங்கள் சீரற்ற வட்டங்களின் தாக்கத்தால் வளைந்தன. இந்த கடுமையான பயன்பாட்டை தாங்குவதற்காக பந்தய வீரர்கள் தங்கள் பிரேம்களை சிறியதாகவும் தடிமனாகவும் மாற்றியமைத்தனர். இந்த BMX மைக்குகள் வலுவூட்டப்பட்ட குறுக்கு கம்பிகளையும் தளர்வான மண்ணை பற்றிக் கொள்ளவும் கடினமான தரையிறக்கங்களை தாங்கவும் வடிவமைக்கப்பட்ட கரடுமுரடான டயர்களையும் பயன்படுத்தின. இந்த பரிணாம வளர்ச்சியை மவுண்டன் பைக்குக்கு வழிவகுத்தது. பொறியாளர்கள் செங்குத்தான தளர்வான சரிவுகளில் ஏறுவதற்கு தேவையான நெம்புகோல் சக்தியை வழங்கும் வகையில் உறுதியான சஸ்பென்ஷன் அமைப்புகளையும் சிக்கலான பல கியர் விகிதங்களையும் சேர்த்தனர். மிதிவண்டி நகர போக்குவரத்தை கைப்பற்றியவுடன் மனிதனின் பேராசை அந்த இயந்திரத்தை இயற்கையே வெல்ல தூண்டியது. நவீன சவாரி செய்பவர்கள் போக்குவரத்து நெரிசல், நீண்ட தூர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணத்தால் ஏற்படும் உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். நவீன மின்சார பைக் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறது. இதன் மூலம் சவாரி செய்பவர்கள் தங்கள் வேலை உடையில் சிரமமின்றி அதிக வேகத்தில் நீண்ட தூரம் பயணிக்க முடிகிறது. ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு செம்மைப்படுத்தப்பட்ட டைமண்ட் பிரேம் வடிவவியலில் நேரடியாக ஒருங்கி இறக்கப்பட்ட லித்தியம் அயான் பேட்டரியில் மற்றும் சிறிய மின்சார மோட்டார்கள் மூலம் இது சாத்தியமாகிறது. இந்த மின்சார உதவியானது ஒரு விசை பெருக்கியாக செயல்பட்டு 19ஆம் நூற்றாண்டின் இயந்திர நெம்புகோல் சக்தியை 21ஆம் நூற்றாண்டின் ஆற்றலுடன் இணைக்கிறது. ஒரு விகாரமான மர நடை இயந்திரத்திலிருந்து மின்மயமாக்கப்பட்ட நகர மீட்பராக மாறியுள்ள பிஃபா மனிதனின் லட்சியத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்ல தனது சொந்த உலோகம் மற்றும் கம்பியை தொடர்ந்து மறுவடிவமைக்கும் ஒரு உயிருள்ள தொழில்நோக்கத்தை குறிக்கிறது.